அதில் வேடிக்கை பார்க்குறது வேற, ஓட்டு போடுறது வேற. வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகுன ஒருத்தனை அந்த ஓட்டை மாற்றி போட வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. திடீர்னு ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சுங்க? இவ்வளோ வருஷமா இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததில்லை. இந்த ஒரு 25 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்னைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இன்னைக்கு திடீர்னு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அரசியலுக்கு வரலாமா? இது வரைக்கும் எங்கே போயிருந்தார்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? நியாயமாக சொல்லணும்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு தகுதின்னு ஒன்று இருக்குது. டாக்டர் ஆகணும்னா MBBS படிக்கணும், ஒரு போலீஸ் வேலைக்கு உயர்ந்த பதவிக்கெலாம் போகணுன்னா IPS, கலெக்டர் ஆகணும்னா IAS படிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தகுதின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த அரசியலுக்கு மட்டும்தான் தகுதி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அதுதான் இந்த அரசியலுக்கான ஒரு வரமும் சரி, சாபமும் சரி. தலைவர்னால் எப்படி இருக்கணும்? மக்களோடு மக்களாக பயணித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்ணி மக்களுக்காக ஒரு சிறைக்கு போனவங்களாக தான் இருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா நம்மளுடைய காமராஜர் ஐயா, அப்புறம் கக்கன் ஐயா அவர்கள்லாம் சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, இந்த நடுத்தர மக்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக விஜய் இது வரைக்கும் மக்களுக்காக ஒன்றுமே பண்ணது இல்லையா? அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? விஜய் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, களத்தில் இறங்கி அவர் செஞ்ச பல விஷயங்கள். இன்னொன்று, தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த களத்தில் இறங்கி அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதை பற்றி மட்டும் பேசுவோம். இப்போ திரைப்படத்தின் மூலமாக குரல் கொடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும். 2008 இலங்கையில் நடந்த இனப்படுகொலை எதிர்த்து சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க 37 இடங்களில் அதே நேரத்தில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரத செய்திகள் பார்க்குற ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் நடிகர் சங்கம் சார்பாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. அதுலேயும் கலந்துக்கிட்ட விஜய் தன்னுடைய கண்டனத்தை தெளிவாக பதிவு பண்ணார். ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதா? இலங்கை தமிழர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து பிரதமருக்கு கடிதம் போட சொன்னார் விஜய். அடுத்த நாளே கிட்டத்தட்ட 25,000 கடிதங்கள் பிரதமருடைய ஆஃபீஸுக்கு போச்சு. போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும். இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடுங்க. அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. 2009 விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதன் பிறகு தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போகும்போது சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை கூட்டினார் விஜய். அதற்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப அமைதியான விஜயை பார்த்தவங்க அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் விஜய். ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளோ வேகமாக இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். 540 மீனவர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். கைத்தை கட்டி போட்ல இழுத்துக்கிட்டு போய் கொன்னு பிணத்தை வந்து கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மனிதர்களா இல்ல அரக்கர்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். நேரத்தில் தான் விஜய் ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து மீட் பண்ணணுன்ட்டு ஒரு அழைப்பு. ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அதன் பிறகு வந்த எலெக்ஷனில் விஜய் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார். அது எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் தான் காவலன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அந்த காவலன் படத்துக்கு கீழே டேக்லைன் வந்து த லீடர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது டிஎம்கே. ஸோ டிஎம்கே சேர்ந்தவங்க பல பேர் என்னன்னாக்கா த லீடர்னால் ஒருத்தர் தான், அது கலைஞர் மட்டும்தான். ஸோ அந்த லீடர்ன்ற இந்த இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அந்த நேரத்தில் விஜய் அதிமுகவில் இருக்க அம்மா ஜெயலலிதா அவர்களை மீட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த வருஷம் அதிமுகவுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்பொழுது வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அதிமுக. அதிமுக ஜெயிச்சதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல, விஜயும் ஒரு காரணம். அப்புறம் கத்தி படத்தோட 50வது நாள் மேடையில் விஜய் பேசினது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாச்சு. நம்ம கையில் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்மளை வெட்ட வர்ற எதிரிக்கிட்ட நம்ம வெள்ளை கொடி காட்டிட்டு நிற்க முடியாது இல்லையா? அதான் அவனோட போக்கிலேயே விட்டுறணும். சாஃப்டா பேசினா சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசினா நம்மளும் வேற மாதிரி. அதன் பிறகு ஒரு பொது மேடையில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்தியா வல்லரசு ஆகிறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அரசாக மாறணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிருந்தார் விஜய். வணக்கம், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம்
ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாமல், எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுவேன். வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்துக்கு தான் நேராகவே போய் கலந்துக்கிட்டாரு. இந்நிலையில் நடிகர் விஜய் சனியன்று அதிகாலையில் மெரினா கடற்கரைக்கு சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டார். நீட் பிரச்சனையில் நம்மளை விட்டு பிரிஞ்ச தங்கச்சி டாக்டர் அனிதா அவங்களுடைய வீட்டுக்கு முதலாளா போய் நீட் தேர்வு காரணமாக மருத்துவராகும் கனவு கலைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாணவி அனிதாவின் வீட்டிற்கு சென்ற நடிகர் விஜய் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். டிமானிசேஷனுக்காகவும் குரல் கொடுத்தவர். விஷயங்கள் நம்ம தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க. அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான். 2021 ஊராட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்போது விஜய் ரசிகர்கள் 129 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் 2 பேர், துணைத் தலைவர் 12 பேர் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மேலும் மீதி எல்லாருமே வார்டு உறுப்பினராக ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போது 10th 12th அவங்களுக்கு விருது வழங்கும் விழான்னு ஒன்று நடத்தினார். அதில் யாருமே இது வரைக்கும் தாண்டி தன்னுடைய மக்கள் இயக்கம் மூலமா பல நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ண விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மேடையிலையும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அரசியல்வாதிகளுக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், அனைத்து நிலைகளிலும் ஊழல் நிறைந்த ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்குது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகம் என்பது. இவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இந்த தமிழகத்திற்கு, அது இப்பொழுது வருகின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தஞ்சை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக அறிவித்தார்கள்.
இதுதானே ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். 2017 ஆட்சிக்கு வந்துருவோம். ஒரு புதிய இளம் முதலமைச்சர் வரப்போகிறார். இது கனவு துரைமுருகன் கண்டாரா என்னன்னு தெரியாது. பகல் கனவா என்னன்னு எப்படி நடக்கும்? இந்த செல்வாக்கு சாதாரணமாக வராது. சேவையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, பணிகளின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட நற்பெயர் மக்களிடம் கிடைக்க முடியும். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவரை உங்கள் முதலமைச்சராக. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல. ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒன்றும் தெரியக்கூடாது. ஒன்றும் தெரியாதவங்க தான் ஜெயலலிதா அமைச்சரவையில மந்திரியா இருந்தாங்க. ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போடணும். காலில் விழா காலில் விட, டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு பல திட்டங்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நான் சொல்லியிருக்கிற பெண்களுக்கு 1500 ரூபாய் மாதம், 18,000 ரூபாய் ஆண்டிற்கு. ஒரு எளிமையான ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்திருக்கின்றார். நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நாம் எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும். இது நம்முடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு சொல்றேன், இந்தியாவில் தூங்கிட்டு இருக்கிற மக்களை எழுப்பி சரியான பாதைக்கு கொண்டு போற சக்தி காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. காங்கிரஸ் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம். அந்த ஆலமரத்தை சாய்க்க எந்த மோடிகிட்டையாலும் முடியாது. நான் காங்கிரஸை நம்புறேன். நான் அன்னை சோனியா காந்தியை நம்புறேன். நான் ராகுல் காந்தியை நம்புறேன். நீங்க நம்புங்க. இவ்வளோ வெற்றி அடைஞ்சு டெல்லிக்கு போயிட்டு நம்மளுடைய பிரதமர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களையும், அமித்ஷா அவர்களையும், சந்தோஷ் அவர்களையும் எல்லாரும் சந்திச்சு இந்த வெற்றி அவங்க கையில் கொடுக்கணும். அப்புறம் வரலாறுன்ற பேரில் பொய்யான கதைகளை மட்டுமே உணர்ச்சி பூர்வமாக அங்கே எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு மத்தியில் இப்போவுமே துப்பாக்கி வச்சுட்டு இந்த வண்டியில் சேரா வண்டி ஓடுவான், பின்னாடி புகழ் மாறன்னு இருப்பான். எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி. நான் ஒருத்தர் சாப்பிட்றேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியது, சாப்பிட்டு போறாரு அவ்வளோதானே. பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருந்தான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன். மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார். இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறி ஆள் தொடவே இல்லை. இதை இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார். இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். ஏன்பா அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சோறு போட்டுட்டாங்க ஒருத்தன் உட்காந்துருமா? இல்லை அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா வச்சு அப்படின்னு கூட்டத்தில் என்னை தேடுவார். இவர் மொத்தம் 8 நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார். இதையும் தாண்டி தன்னுடைய தாத்தா முன்னாள் முதலமைச்சர், அப்பா இந்நாள் முதலமைச்சர், வேறு எந்த தகுதியுமே இல்லை. இந்த தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காங்க. என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல்ல இருந்திருக்கேன். ஏன்னா அரசியல் ரத்தங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பிளட்லே இருந்த ஒரு விஷயம், அது நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்கள் பண்ண எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு 100க்கு 100% தகுதியானவர் தான். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆரோ. நன்றி.